ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவிகேல ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பட் தெரியாதவங்க, புதுசாக இப்போ வந்து ஓட்டு போட போகிறவங்க, புதுசாக வந்து டிவிகேக்குள்ளே வந்தவங்க, நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் தளபதியை நம்ம வந்து ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஃபஸ்ட்டு தேர்தல், ஃபஸ்ட்டு அனுபவம். ஆனால் நிறையா பேர் வந்து புது ஏஜெண்டா வந்து உள்ளே புதுசாக போகிறீங்க. பாதி பேர் வேறு கட்சியில் ஏற்கனவே வேலை பார்த்துருப்பீங்க, புது ஏஜெண்டா இருக்கீங்க. அவங்களுக்குனா வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் புதுசாக போகிறவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம தளபதி முதலமைச்சர் வேட்பாளர் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டார். தொகுதியோட வேட்பாளர் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டார். ஆனால் வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி பண்ணுறது பூத் ஏஜெண்ட் தான். இது எப்படி அப்படின்னா, காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. அவங்க சைன் பண்ணி ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை கலத்த மாட்டிக்கிட்டு அவங்க உள்ளே இருந்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரையல் போலிங் போட்டு காமிப்பாங்க. இது விசில் சின்னத்துக்கு விழுதா, எல்லாத்துக்கும் சின்ன விழுதா அப்படின்னு எல்லா சின்னத்தையும் அமைக்கி ட்ரையல் போட்டு காமிப்பாங்க. அப்போ சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுருவாங்க. அப்படியே ஓட்டர்ஸ் வரும்போது ஒருத்தர் பேர் வாசிப்பாங்க. இப்போ என் பேர் எம் பன்னீர்செல்வம் அப்படின்னா எம் பன்னீர்செல்வம் தான் வராரா. எம் பன்னீர்செல்வம்ன்றது வந்து ஆம்பளை பேர், லேடிஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி கள்ள ஓட்டுனா நிறையா நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் போலிங் ஆகி ஒரு 5 மணி 6 மணி டயத்தில் போலிங் ஆகாமல் அந்த பூத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 50 ஓட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10 ஓட்டாக போடுங்க. எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், அதை நான் சொல்ல விரும்பல. இருந்துச்சுன்னா நீங்கள் பகிர்ந்து போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பகிர்ந்து போடுறா இருந்தால் நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு வர்ற ஓட்டை நம்ம கண்டிப்பாக வாங்கி போடணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது நிறையா பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, தேர்தல் வந்து கரெக்டான முறையில் தான் போகுது, இது நான் எதிர்ப்பு இப்போ அப்படின்னா கிடையாது. நான் உள்ளே இருந்திருக்கேன். என்ன அதுபோக கரெக்டாக 6 மணியாக இருந்தாலும் சரி, 8 மணியாக இருந்தாலும் நைட்டு 10 மணியாக இருந்தாலும் சரி, கிராமங்கள்லாம் போய் அந்த பெட்டி வாங்குறதுக்கு 10 மணியோட ஆகும், 11 மணியோட ஆகும் கலெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி அதில் சீல் பண்ணி நீங்கள் கையோடு ஏற்றி விட்டுட்டு தான் வரணும். வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. பூத் ஏஜெண்டான உங்கள் கையில் தான் இருக்குது. வேட்பாளர் அவர் வேலையை செஞ்சுட்டாரு. தளபதி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வேலையை செஞ்சுட்டாரு. பகுதி ஒன்றியம் எல்லாமே ஓட்டு கேட்டாக. கடைசி நேரத்தில் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும். இது வந்து 10 ஓட்டை நான் போட்டுக்கிறேன், உனக்கு காசு கொடுக்குறேன்னா கேட்பாங்க. தயவுசெய்து இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து விலை பேசுவாங்க. இத்தனை ஓட்டு இருக்குது, கள்ள ஓட்டு இருக்குது, நீ சரியாக பார்த்துக்கிறாத கண்டுக்கிறாத அப்படின்னா சொல்லுவாங்க. அதனால் விட்டுறாதீங்க தயவுசெய்து. கடைசி வெற்றி பூத் ஏஜென்ட் கையில் தான் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழக வெற்றி கழகம். ஓகே, பாய். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.